இதுதான் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்குதுன்னு நினைக்கிறேன். சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாய கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டார். அதாவது கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் ரோடு போட்டு போன ஒரே விவசாயி நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயாவா தான் இருப்பாரு. அதாவது ரோடு போட வேண்டிய இடத்துல போட மாட்டாங்க, குண்டும் குழியுமா இருக்குது. ஆனா கரும்பு தோட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா நடந்து போகும்போது ஒரே சேரும் சகதியமா இருக்கும்ல, அதனால கான்கிரீட் ரோட்லாம் போட்டு அவரை உள்ள பத்திரமா கூட்டு போய் வந்திருக்காங்க. தாவேக அரசு தன்னோட தேர்தல் வாக்குறுதியில விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப பாதி தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதுக்காக விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. இது கூட சேர்ந்து நானும் விவசாயிகளுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுற இந்த திமுக கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்ம விவசாயிகளுக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்காங்க, விவசாயிகள் எப்படி இப்படிலாம் வாழ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் நம்ம விவசாயிகளுக்காக நம்ம திமுக காரங்க செஞ்சிருக்காங்க. அதாவது 2021 தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கி மூலமா வாங்கின நகை கடனை நாங்கள் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது செஞ்சாங்களா? அது பார்த்தீங்கன்னா பிம்பிளிக்கு பிளாக்கி. சரி, நம்ம ஸ்டாலின் அவரோட ஆட்சியில் தான் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யல. சரி, நம்ம கலைஞரோட ஆட்சியில் விவசாயிகளுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்காங்களா? பார்த்தீங்கன்னா பயங்கரமான நன்மைகள்லாம் செமத்தியா செஞ்சிருக்காங்க. அதாவது 1970 இருந்து 1972 வரைக்கும் விவசாயிகளுக்கு இவங்க செஞ்ச அந்த நன்மைகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா வாயில சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க. விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கின அந்த பயிர்க்கடனை அவங்கள திருப்பி கட்ட முடியாத பட்சத்துல அவங்களுடைய டிராக்டரு, அப்புறம் அவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துற பொருட்களை கையகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட நிலத்தையும் பார்த்தீங்கன்னா ஜப்தி பண்ணி அவங்கள்ட்ட புடிங்கிருக்காங்க. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க விவசாயிகளுக்காக போராடுறோம், விவசாயிகளோட நன்மைக்காக இருக்கோம் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஊட்டிட்டு இருக்காங்க. சரி, தேர்தல் வாட்டில கொடுத்த மாதிரி விவசாயிகளோட இந்த பயிர்க்கடை தான் முழுமையா தள்ளுபடி பண்ணல. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு இந்த 3 மாசத்துல அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ செஞ்சிருக்காங்க. இந்த 2026 வேளாண் பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு கூடுதலா ஏதாவது நன்மைகள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சிருக்க ஒரு சில விஷயங்கள், அதாவது விவசாயிகளுடைய அந்த மின்சார கட்டணத்தை இலவசமாக்கியிருக்காங்க. விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த டிராக்டரு, அப்ப விவசாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த இயந்திரங்களை மானிய விலையில வழங்குறதுக்காக ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க. பெரும்பாலும் திமுக ஆட்சியில இந்த விவசாயிகளோட கோரிக்கை என்னவா இருந்தது, இந்த மழைக்காலங்கள்ல இந்த பயிர்கள்லாம் சேதமடைஞ்சு போயிடுது, இதெல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்காக ஒரு தானிய கிடங்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம தாவேக காலத்துல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க. அதாவது விவசாயிகளோட இந்த பயிர்களை காப்பாற்றுறதுக்காக தார்பாய் வழங்குறது, இந்த வெங்காயத்தை சேமிச்சு வைக்கிறதுக்காக வெங்காய சேமிப்பு குடோன்கள் அமைச்சு கொடுக்கறது, இதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு மனசு தான் செய்யறாங்க.